வேண்டாம், அவன் வந்துருவான். அதெல்லாம் வரமாட்டாரு. என்ன கேள்வி ஒரு தடவை. என்ன மச்சான் இது? நீங்க வேற பாஷை பேசுறதும் அந்த ஆளுக்கு தெரியாம நான் உங்ககிட்ட பேசுறதும் எத்தனை நாளைக்கு? எப்ப என் கழுத்துல தாலியை கட்டி நம்ம புருஷன் முஞ்சாதே சந்தோஷமா வாழ்றது? எப்ப அந்த ஆளு தலை முழுகுறது? நீ ஏன் உன் மாமனுக்காக பயப்படுற? அந்த ஆளு புத்திசாலியா இருந்தா நான் தமிழன்னு கண்டுபிடிச்சிருப்பான்ல. நம்ம விஷயத்துல மட்டும் அந்த ஆளு தலையிடக்கும் ஒரே குத்து வாய் வெத்தலாக்கு போட்டுரும். ஐயோ, அப்படியே செஞ்சுப்படாதீங்க. அவரு யூனியன் மெம்பர். அப்புறம் யூனியன்காரங்க அவருக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்மள பிரிச்சிருவாங்க. ஐயோ, யூனியன் பேரை சொல்லி என் கையை கட்டி போட்டுட்டியே. இப்ப என்னதான் பண்றது? இன்னைக்கு ரேடியோவுல காலையில இருந்து புயல்னு சொல்லிருக்காங்க. நீ என்ன பண்ற? உன் மாமன்ட்ட போய் நாளைக்கு தான் புயல் வருது, இன்னைக்கு மீன் பிடிக்க போலான்னு சொல்லிரு. அந்த ஆள் போயிருவான். அட ஆமா, என் மச்சான் ஒரு பிசுனாரி. அது மீன் பிடிக்க போகாம இருக்கவே இருக்காது, அனுப்பிடுவான் கடலுக்கு. கடலுக்கு போன உன் மாமன் கரையோரமா ஒதுங்குவாப்புல. அவனுக்கு செய்ய வேண்டியலாம் செஞ்சுட்டு நம்ம செய்ய வேண்டியலாம் செஞ்சுருவோம். என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கடல்ல புயல் இல்லையா, மீன் பிடிக்க போனா நிறைய கிடைக்கும்னு சொல்றாரு. நான் இன்னைக்கு மீன் பிடிக்க போகல. ஏன்? வேற ஒண்ணு பிடிக்க வேண்டியது இருக்கு. அது பண்ணு கொஞ்சம் பச்சை சில்லாபுரி. ஆஹா, ஜில்லாபிக்கா ஜாங்கிரி, ஜோலபிக்கா தும்பா. ஜோலக்கா தும்பா. அடடா, பையன் எவ்வளவு அழகா தளதளான்னு வளர்ந்திருக்கிறான். இவன் தமிழ் மட்டும் வாயை திறந்து பேசினா எப்படி இருக்கும்? கடவுள் வாயை புடிங்கிட்டானே. வர வெப்பம். ஜாலி கோழி பியா ஜலாலே வாத்து பியா தேலே ஜாட்டிக்கியா பலாலே தாளிக்கியா. அத்தாயி அத்தாயி அத்தாயியா. பாவி, அவன் என்னமா சூடு போட்டு வச்சிருக்கான்? அவன் உருப்பிடுவானா? அவன் விளக்குவானா? கட்டையில போக. நல்ல வேலை நீ வந்து காப்பாத்துற, இல்லன்னா படாத இடத்துல பட்டிருக்கோம். உன் கையால மருந்து போட்டா சரியா போகும்னா நந்தி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு உலாகிட்டு இருக்கான். நீங்க கவலையே படாதீங்க, பால்ல மயக்க மருந்த கலக்கி அவனை ஒரு வழி பண்ணிட்டு வர்றேன். நல்ல ஐடியா. மச்சான், இந்தாங்க பாலு. பாலா? என்னது புது பழக்கமா இருக்கு? கலப்பா இருக்கீங்களேன்னு. ஓ, என் மேல அவ்வளவு பாசம். அவனுக்கு குடுத்தியா? இன்னும் இல்ல மச்சான். அடி பாவி, அது வாயில்லா ஜீவன், அது கொஞ்சம் ஊத்தி விடு. சரி. மச்சான், பாலை நல்லா குடிங்க. நல்லா குடினா இப்படி காது வழியா குடிக்க முடியுமா? குடிங்க மச்சான். என்ன பால்லயே கிக்கார மாதிரி இருக்கு? என்ன கலப்பா இருக்கா மச்சான்? படுத்துக்குங்க. எழுந்துக்கு போய். நாயே, நான் படுக்கவே இல்லை, எழுந்துச்சு போங்க. இல்ல, அவங்க பாஷையில படுத்துக்கோன்னு சொல்றேன். ஓ, அவங்க பாஷையில எழுந்துச்சு போனா படுத்துக்கோமா? ஆள் அவுட். இன்னும் 2 நாளைக்கு எழுந்திருக்கவே மாட்டான். மருந்து நிறைய போட்டு கொடுத்துட்டியோ? என்னது? இவன் சூடு போட்டுதான் வலிக்குது. இருங்க, மருந்து எடுத்துட்டு வரேன். தூபந்திரகாளி, ஒண்ணும் செய்ய முடியாத. நாங்க கொஞ்சம் போறோமே. ஓடியா 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 ஓடியா. முதுக காட்டுங்க, நான் மருந்து போடுறேன். போடு, நல்லா போடு. என்னாச்சு பாத்தியா? தூக்கத்துல கூட இந்த ஆளு உதைக்கிறையா. இப்ப போடு. உன் கையால மருந்து போடுறதா இருந்தா நான் காலம் முழுவதும் சூடு வாங்கி கொண்டிருப்பேன் கண்ணே. மச்சான், இனி எந்த சக்தியாலும் நம்மை பிரிக்க முடியாது. அந்த ஆளை எங்க எடுத்துட்டு போறீங்க? யாரு எதுவும் கேட்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்ல நான் தயாரா இல்ல. இவனை எங்க புடிச்சனோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறேன். வாடா எச்ச. ஏண்டா, திட்டம் போட்டு வந்து என் வீட்டுக்குள்ள பூந்து எனக்கு இருக்கிறத தட்டிட்டு போறான்னு பாத்தியா? இப்ப நீயா குதிக்கிறியா, நானா தள்ளி விட்டுமா? மச்சான், என்ன மன்னிச்சிடுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என் மனசை அவர்கிட்ட பறிமுடி. யார கேட்டாலும் தெரிஞ்சே தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோன்னு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் ஒரு வார்த்தையா? வேற சொல்லு. அது இல்ல மச்சான், ராம இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. பாடுவா, எங்க எந்த உதாரணத்தை காட்டுற? வேற சொல்றீ. அதனால அவர் இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். நானும் அவரோட சேர்த்து தற்கொலை பண்ணிக்கிறேன் மச்சான். பண்ணிக்க. ஏதோ கொஞ்ச நாளா இருந்தாலும் உங்க வீட்டு உப்பு தின்னு வளர்ந்துட்டேன். அதான் நான் உனக்கு உப்பு போட்டு தப்பா போச்சு. அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். மச்சான், சாவறதுக்கு முன்னால கடைசியா உங்க பொற்பாதங்களை தொட்டு வணங்கணும் போல இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மச்சான். என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
உன்னை உரம் போட்டு வளர்த்த மாதிரி வளர்த்ததுக்கு இது ஒண்ணுதான் மிச்சம். வணங்கிக்க. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம்புறவாட கண்டேன் அன்பாலே. முல்லை மலர் மேலே தலலாலே லலாலே தலலாலே லலாலே. ரெண்டு பேரும் நடுக்கடல்ல போய் காலவாரி விட்டா நான் திரும்பி வரமாட்டேனா? ஏண்டா, நீச்சல் தெரிஞ்சவனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா நீஞ்சி வரமாட்டானா? என் நேரமும் தண்ணிக்குள்ள இருக்கிறது ரெண்டு, ஒண்ணு மீன், இன்னொன்னு நானு. ஏயா, இது உன் முறை பொண்ணு தானே? நீ தாலி கட்டி இருந்தா இன்னொரு குப்பத்துக்கார உள்ள நுழைவானா? இவ கழுத்திலயா நான் தாலி கட்டணும்? இவ எச்சியிலே எச்சி ஒரு கேடு கட்ட எச்சி. சுறா கடிச்ச எறா, நண்டு கடிச்ச கெண்டை, நாய் கடிச்ச எலும்பு, பேய் புடிச்ச நாய். இவளை இவனே கட்டிக்கிட்டோம். எல்லாரும் கிளிய வளர்த்து பூனை கட்ட புடிச்சு கொடுப்பாங்க. நான் பூனைய வளர்த்து கடல் பண்ணி கட்ட புடிச்சு கொடுத்துருக்கேன். ஏய், கரைக்கு வரவே வராத, தண்ணிக்குள்ள போடா. என்னப்பா இதெல்லாம்? என்ன விசேஷம்? அதான் நம்ம வீட்டுல ஒரு பையன் வளர்றான்ல, அவனுக்கு ஒரு வேண்டுதல், அதுக்கு ஒரு பூஜை. அப்படியா? எங்கேயோ ஒரு தீவில இருந்து பாஷை தெரியாத ஒருத்தனை கொண்டுட்டு வந்து சோறு போட்டு இப்படி எல்லாம் பண்ணினா உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா. அதான் விதி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நாட்டுல உங்க மாதிரி நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் காலாகாலத்துல மழை விழுகுது. மழை மட்டுமா விழுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு என்னென்ன விழுகுதுன்னு. எங்க அந்த பயணம்? எங்க வா? என் வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நான் இவனை விடமாட்டேன். தோலை உரிச்சு உன்னை வெள்ளையாக்காம நான் விடமாட்டேன்டா. அடிச்சா வலிக்காதா? அடிச்சா வலிக்காதா? இனிமே தாங்காது. நான் தமிழன் தான், தமிழன் தான். கியா மியா பியா, பியா மியா கியா. ரொம்ப பேருக்கு சாட்டை எடுத்தா தாண்டா தமிழ் ஒழுங்கா வெளியே வருது. அடிக்காதீங்க. பாவமா இருக்கு. புட்டப்பா விடுங்கய்யா. இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. கடலுக்குள்ள மீன் பிடிக்க போன, நடுக்கடல்ல பூந்து என் வலையை கிழிச்சான். ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்த என் குடும்பத்தை கிழிச்சிட்டான். இவனுக்கு முடிவு இங்க இல்ல. வாடா. ஜாதிக்காய தின்னாதன்னு சொன்னா கேட்காம தின்னுட்டு என் உயிரைய இந்த மனுஷன் வாங்கிட்டு வராரு. ஏயா, இப்பதானே? எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானே உனக்கு? ஒரு தரம் அடச்சி சுமாரியா, சுமாரியா. இந்த பசங்க வந்திருக்காங்க, என்னன்னு கேப்போம். ஏண்டி, எங்க வந்தீங்க? நீயே சொல்லுடி, தைரியமா கேளுடி. என்னங்கடி முணமுணக்குறீங்க? வந்த விஷயத்த சொல்லுங்கடி. பாட்டி, பாட்டி, எங்களுக்கு வசியமை வேணும். கல்யாணம் ஆகாத சிரிக்கிங்களுக்கு எதுக்குடி வசியமை? யார் குடிய கெடுக்க போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அக்காளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. மாமுக்காரர் சேர மாட்டேங்கிறாரு. அதான். அதுக்கு அவள்ல கேட்கணும். அதில் பாட்டி, இவங்க அக்கா வெக்கப்படுது. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இருக்கிற தைரியம் எங்களுக்கெல்லாம் எங்க இருந்தது? இரு, எடுத்துட்டு வர்றேன். பாரு, உட்காந்து பாருடி. இந்தாடி, இத குளிச்சு முழுகி சுத்தமா இந்த மைய தொட்டு
உங்க அக்காவை உங்க அக்கா புருஷன் தொப்புள்ள தடவை சொல்லு. இது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏய், இத நீ தடவை போற, அப்புறம் அவன் பின்னாலேயே சுத்த ஆரம்பிச்சிருவான்.